அனைவருக்கும் வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இன்றைக்கி ஒரு உயர்ந்த கற்ப மரமான பலாசு மரம் என்று அழைக்கப்படும் புரச மரத்தை பற்றி நம்ம நிறையா பார்க்க போகிறோம். இது உண்மையிலேயே பெரிய கற்ப மரம், ஞானத்தை கொடுக்கக்கூடியது, ஆயுளை அதிகமாக விருத்தி செய்யக்கூடியது. இந்த நாட்டில் அதாவது அதிகமாக இந்த கார்பன் டை ஆக்சைடெல்லாம் ஆக்சிஜனாக மாற்றக்கூடியது. இப்படி பல மருத்துவம் கொண்ட மருந்து, அற்புதமான மருந்து இந்த பலாசு என்று அழைக்கப்படும் புரச மரம். இதில் நிறையா பதிவு போடலாம். இந்த பதிவு போட்டாச்சுன்னா இப்படி ஒரு அதிசயமான மரங்கள்லாம் இருக்கான்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. நம்ம அனுபவத்தில் பல வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்குது, செஞ்சுக்கிட்டு இருக்குத ஒரு அற்புதமான மரம்தான் இந்த பலாசு என்று அழைக்கப்படும் புரச மரம். இதில் ஒன்று நம்ம பதிவாக நம்ம நிறையா பார்ப்போம். கிட்டத்தட்ட 4-5 பதிவுக்கு மேலே இதில் போட வேண்டியிருக்கு. ஒன்று நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். போகர் கற்பம் 300 இந்த நூலில் இந்த புரச மரத்தை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. இந்த புரச மரத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா பகுதி பூராமே புரச மரந்து பூ இந்த வருஷம் அதிகமாக பூக்கலை, இருந்தாலும் கொஞ்சம்தான் பூ பூத்துருக்கு. இந்த பூவை வச்சே ஒரு சில நம்முடைய கிளைமேட், அதாவது வானிலை பற்றி நம்ம கணக்குப்படலாம். அதாவது முருங்கை மரம் அதிகமாக பூத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா அது மழை ரொம்ப கம்மியாக இருக்கும். அது பூ பூத்து அது முருங்கை மரம் காய வைக்கிற நேரத்தில் மழை பெய்யும். மாமரம் அதிகமாக காய்க்கலை அப்படின்னா மழை அந்த காலத்தில் அதிகமாக பெய்யும். புளிய மரம் அதிகமாக பூ பூத்து காய் காய்ச்சிச்சுன்னா அந்த நேரத்தில் அந்த காலத்தில் மழை அதிகமாக பெய்யும். இந்த வருஷம் புரசம்பூ இந்த மரம் புறமே பூக்கே செய்யலை. இவ்வளோ மரங்கள் இருக்குது, ஆனால் ஒரு சில மரங்கள் தான் கொஞ்சமாக பூ எடுத்துருக்கு. இந்த பூ குறையா பூத்திருந்தாலே கோடை மழை இந்த பகுதியில் அதிகமாக மழை பெய்யும். போகர் கற்பம் 300 நூலில் அதாவது இதோடைய பஞ்சம் பூ, இலை, காய், வித்து, பட்டை அத்தனையும் நம்ம சம அளவு எடுத்து சாப்பிட்டோம்னா ஒரு மண்டலம் சாப்பிட்டு வர நமக்கு மரணமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நம்ம தேர்ந்தெடுக்கும்போது இலையை பார்த்துக்கோங்க. இந்த புரச மரத்து இலையை, அதாவது எந்த ஒரு பூச்சியும் அரிச்சிருக்கக்கூடாது. பூச்சி அரிக்காத இதை போன்ற இலையை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அவருடைய பட்டைகள் பார்த்திங்கன்னா நல்லா வெட்டும்போது நல்லா சிவப்பாக கொஞ்சம் ரத்த கலரில் தான் வரும். அது வெட்டி முடித்த பிறகு அதில் பிசின் வரும். அந்த பிசினை எறும்புகள் அதிகமாக விரும்பி சாப்பிடும். அதனால் புரசம் பிசின் எடுக்கிறது கொஞ்சம் சிரமம். அதனால் அதோடைய பட்டைகள், பூக்கள், விதை, இலை அத்தனையும் நம்ம சம அளவு எடுத்து நிழலில் காய போட்டு பொடி பண்ணி நம்ம பாலில் பிட்டல் செஞ்சுட்டு ஒரு மண்டலம் சாப்பிட்டு வர அது நம்ம மரணமில்லா வாழ்க்கைக்கு கொண்டு போகுது. நம்ம முறைப்படி காயகல்பம் முறைப்படி வாசி யோகம் பண்ணி உணவுகளை முறையாக சாப்பிட்டு அந்த தவயோகத்தில் இருக்கவங்களுக்கு 100க்கு 100 முழுதும் அவங்களுக்கு கை கொடுக்கும். இந்த புரச மரத்தை பற்றி நிறையா நம்ம பதிவு பார்க்க போகிறோம். இதை போன்ற நம்மளுடைய
சேனலை பதிவு பண்ணி பார்த்துட்டே வாங்க. நம்ம நிறையா இதில் என்ன ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள்லாம் நம்ம போட போகிறோம். நன்றி, வணக்கம்.